ரொம்ப மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது இந்திய பிரதமர், இந்திய அரசு சைனா இது நம்ம இலங்கைக்கு கடன் கொடுத்தோம். நம்ம கடன் கொடுத்தோம், நீங்க அவங்க கடனை அடைச்சிருங்க, இதை வாங்கிக்கங்க, அவங்கள ஜாஸ்தி நம்பாதீங்க. அது ஒண்ணு. இப்ப இரண்டாவது, இலங்கையை இந்திய ராணுவ கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான முடிவு இல்லை. ஆனா சைனாவை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். இலங்கை ஏன்னா சைனா எங்க எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு நோக்கம் எல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த நோக்கம் பாருங்க இலங்கைக்காக இருக்காது, இலங்கை மக்களுக்காக இல்லை, அவங்களுக்கு எப்படி மாறிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம். அமெரிக்கால ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதி ஆன பிறகு அவர் வரி போட ஆரம்பிச்சிட்டாரு. வரினா பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வரினா, எந்த சாமானோ இல்ல எந்த மேட்டரும் இம்போர்ட் ஆகி வந்துச்சு அமெரிக்காவுக்கு, அது மேல வரி போட்டுருவார். ஏன்னா திருப்பி அமெரிக்காவோட வரி, அந்த அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாதான் உங்க வரி குறைப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல பொருளாதாரம் கலந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு. இலங்கைக்கும் லாபம் இருக்கும், இந்தியாவுக்கும் லாபம் இருக்கும், யுஏஇக்கும் லாபம் இருக்கும். இந்த மாதிரி சில ஒப்பந்தங்கள்லாம் தயாராகிட்டு இருக்கு. கூடவே ஒரு பெரிய விஷயம் தொடர்ந்து இருப்பது என்னன்னா, நம்ம இந்திய மீனவர்களுக்கு உள்ள பிரச்சனை. கச்சத்தீவு மேட்டர் பாருங்க, ரொம்ப நாளா நம்ம பாராளுமன்ற தேர்தலுக்கு கச்சத்தீவு மேட்டர் பெருசாயிடுச்சு. இப்ப கச்சத்தீவு கொடுத்ததுனால, எப்ப கொடுத்தாங்க, இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுதும் நம்ம கலைஞர் தமிழ்நாடு முதல்வராக இருந்த பொழுது கச்சத்தீவு அவங்களுக்குன்னு கொடுத்துட்டோம். இப்போ இந்த கச்சத்தீவு கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, முன்ன நம்ம மீனவர்கள் அந்த பக்கம் போகும்போது அவங்க இங்கே வந்துட்டீங்க, இது எங்குதுங்கிறாங்க, நீங்கள் எல்லை தாண்டிட்டீங்க, எங்கள் எல்லைக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ கச்சத்தீவு மேட்டர் மேலேயும் ஃபர்தராக பேச்சுவார்த்தைகள் நடறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கட்டாயமாக நம்ம மீனவர்களுக்கு பாதுகாப்பு. மோடி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மெசேஜ் கொடுக்க போறாரு. என்ன மெசேஜ்? பிஜேபியை பொறுத்த மட்டும் சரி, மத்திய அரசை பொறுத்த மட்டும் சரி, தமிழ்நாடு வளர்ச்சிக்காக, தமிழ்நாடு இளைஞர்களுக்காக, தமிழ்நாடோட கலாச்சாரத்துக்காக, தமிழ் மொழிக்காக மத்திய அரசு எப்போதும் தொடர்ந்து பாடுபடும். தமிழ்நாடு மீனவர்களுக்காக, ஏன்னா தமிழ்நாடு வளர்ச்சியில் பல முறை சொல்லியிருக்காரு, மீண்டும் சொல்ல போகிறார். நீங்க இந்த டிஎம்கே போல கட்சிகள் கூற பொய்களை நம்பாதீர்கள். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 4ஆம் தேதி ஸ்ரீலங்கா செல்றாங்க, இலங்கை செல்றாங்க. இந்த இலங்கை செல்லக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இலங்கையில சீன ஆதிக்கம் அதிக அளவுல இருக்கிறதுனால முக்கியமான ஒப்பந்தத்தை இந்தியா போட போறது. அதாவது பாத்தீங்கன்னா 1987ஆம் ஆண்டு ஒப்பந்தம் போடப்பட்டு அமைதிப்படை இலங்கையில நிலை கொள்ள வைக்கப்பட்டிருந்தது. இதே போன்று இந்திய ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இலங்கையை வைத்திருப்பதற்கு, இலங்கையில நிலை கொள்வதற்கு ஒப்பந்தம் போடப்படும் அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபடுகிறதே சார். உண்மையா சார்? அந்த பயணம் எப்படி சார் இருக்கும், பிரதமர் அவர்களுடைய பயணம்? இல்லைங்க, ஒன்று பார்த்தீங்க, இலங்கை இப்பதான் சீனாவோட பிடியிலேருந்து வெளியில வந்துட்டு இருக்கு. ஏன்னா இலங்கை அரசு சைனா போட்ட இது இருக்கு பாருங்க, கடன் தொல்லையில் தாங்க முடியாம எக்கச்சக்கமா கடன் கொடுத்துட்டாங்க. கடன் வாங்கிக்காங்க வாங்கிக்காங்க, வச்சுக்க எக்கச்சக்க கடன் கொடுத்துட்டாங்க. அந்த கடனை சர்வீஸ் பண்ண முடியல. பெரிய பெரிய ஏர்போர்ட் கட்டி போட்டாங்க, அன்னம் கொண்டா மாதிரி போர்ட் கட்டிட்டாங்க. இதெல்லாம் கட்டிட்டு பாருங்க. ஏன்னா சைனாக்காரங்க எப்போதுமே எதை கொடுத்தாலும் அவங்க யோசிச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு பணப்பற்றாக்குறை இல்லை. உங்களை கடன் கொடுத்து தோச்சிருவாங்க. கடன் கொடுத்த பிறகு நீங்க தான் திருப்பணும். உங்களுக்கு வேண்டாத இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்ப நேபாளிலும் இதே பிரச்சனை தான். பங்களாதேஷ் இப்ப பாருங்க, பங்களாதேஷோட அந்த முகமது யூனிஸ் இப்ப தலைவர் சைனாவிடம் போய் கெஞ்சும்படி ஆயிடுச்சு. நீங்க இவ்வளவு எங்க மேல இப்ப இது பண்ணாதீங்க, எங்களால் இவ்வளவு திருப்பி கொடுக்க முடியாது, அப்ப நாங்க எதை சொல்றது நீங்க கேட்கணும்பாங்க. அதே நிலைமை தான் இலங்கையும் ஆயிடுச்சு. ரொம்ப மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது இந்திய பிரதமர், இந்திய அரசு சைனா இது நம்ம இலங்கைக்கு கடன் கொடுத்தோம். நம்ம கடன் கொடுத்தோம், நீங்க அவங்க கடனை அடைச்சிருங்க, இதை வாங்கிக்கங்க, அவங்கள ஜாஸ்தி நம்பாதீங்க. அது ஒண்ணு. இப்ப இரண்டாவது, இலங்கையை இந்திய ராணுவ கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான முடிவு இல்லை. ஆனா சைனாவை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். இலங்கை ஏன்னா சைனா எங்க எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு நோக்கம் எல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த நோக்கம் பாருங்க இலங்கைக்காக இருக்காது, இலங்கை மக்களுக்காக இல்லை, அவங்களுக்கு எப்படி மாறிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம்.
இன்னொரு பெரிய விஷயம் ஆயிருக்கு சிவா சார். என்னன்னா, அமெரிக்கால ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதி ஆன பிறகு அவர் வரி போட ஆரம்பிச்சிட்டாரு. வரினா பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வரினா, எந்த எந்த சாமானோ இல்லை எந்த மேட்டரும் இம்போர்ட் ஆகி வந்துச்சு அமெரிக்காவுக்கு, அது மேலே வரி போட்டுருவார். ஏன்னா திருப்பி அமெரிக்காவோட வரி, அந்த அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வாங்கினா தான் உங்கள் வரி குறைப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இலங்கை நிறைய ஐட்டம்ஸ் ஏற்றுமதி செய்கிறாங்க அமெரிக்காவுக்கு, யூரோப்புக்கு, பல இடங்களுக்கு. அமெரிக்கா இந்த மாதிரி வரி போட்டுச்சு வச்சுக்கோங்க. அதாவது அமெரிக்கா எப்படிப்பட்ட வரிகள் போடுறோம் அதையும் புரிஞ்சுக்கணும். ஒன்று, நீங்கள் நாங்கள் எங்கள் மேட்ரு, நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிற மேட்டரில் வரி போட்டிங்கன்னா உங்கள் இதில் வரி போடுவோம். ஒன்று. இரண்டாவது, சைனா உங்கள் நாட்டுக்கு அனுப்பிச்சிடுற சில விஷயங்கள் எல்லாம், ஐட்டம்ஸ், அந்த ஐட்டம்ஸை திருப்பி நீங்கள் எங்களுக்கு அனுப்புறீங்க. அமெரிக்காவிலிருந்து சைனாலேருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்காலேருந்து வருது. அப்படிப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்தால் நாங்கள் சீனாலேருந்து வந்த மாதிரி நினச்சி அது மேலே வரி போட்டுருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கையோட பொருளாதாரம் மீண்டும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ அதனால இந்தியாவோட இது தேவை, உங்களுக்கு ஹெல்ப் தேவை. ஸோ அப்போ இந்தியாவும் என்ன சொல்லுது, எங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க, ட்ரேட் அக்ரிமெண்ட். அதாவது பிரதமர் அங்கே போகும்போது ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கும். அதை தவிர்த்து பாதுகாப்பு அக்ரிமெண்ட். என்ன பாதுகாப்பு அக்ரிமெண்ட்னா, நம்ம ஜனாதிபதி திசநாயக்கேக்கு பலமுறை இந்தியா சொல்லியிருப்பது, அவர் இப்போ வந்துட்டு போனார் சமீபத்தில். அப்போ அவர்கிட்ட பாருங்க, சைனாட்டேருந்து ஜாக்கிரதையா இருங்க, சைனா போர்க்கப்பல்லாம் இலங்கை கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதனால அமெரிக்கா உங்க மேல கோவப்படுறாங்க. ஏன்னா அமெரிக்கா என்ன பார்க்குறாங்க, இந்த சைனாவோட ஆதிக்கம் இருக்கு பாருங்க இந்தியன் ஓஷன்ல, அதாவது இந்திய கடல்ல. அவங்க தொடர்ந்து அவங்க பல விதமாக வர்றாங்க, ரிசர்ச் வெசல்ஸுங்கிறாங்க, சயின்டிஃபிக் ரிசர்ச் அதெல்லாம் ஸ்பை கப்பல்லாம் வருது. போர்க்கப்பலும் அந்த இடத்துலயே வந்துட்டு இருக்கு. சைனாக்கு என்னன்னா இந்த இடத்துல ஆதிக்கம் அதிகப்படுத்தி நம்மளை கண்டு எல்லாரும் பயப்படணும். இந்த மாதிரி இதுலேயும் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா ஒன்று, உங்களை கடனாளி ஆக்கிட்டாங்க. இரண்டாவது, இந்த ப்ரெஷர் போடுறாங்க. அதுலேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நாங்கள் இருக்கோம், எங்களை நம்புங்க. இதை தவிர்த்து இந்தியா பாருங்க, இலங்கைக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, மோடி அரசு வந்த பிறகு இலங்கையில் அந்த போர் நின்ற பிறகு அந்த ஜாஃப்னா அப்புறம் உங்களுக்கு வட இலங்கையிலலாம் நம்ம நிறைய வீடு கட்டி கொடுத்தோம், குடியிருப்பு கட்டி கொடுத்தோம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது சிவா சார். என்னன்னா, இப்போ பெரிய பெரிய இதை கட்டிட்டாங்க சைனாக்காரங்க, இதெல்லாம் பெரிய இதெல்லாம் கட்டியாச்சு. அந்த கட்டின துறைமுகத்துக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்குது, கடனும் வாங்கியாச்சு அதில். அப்போ ஒரு புது அக்ரிமெண்ட் என்ன வரப்போகுது நம்ம கேள்விப்படுது என்னன்னா, இப்போ ரெண்டு நாடு இருக்கு பாருங்க, ஒன்று சவுதி அரேபியா, இரண்டாவது யுஏஇ. இவங்க என்ன பண்றாங்க, தங்க உற்பத்தி பண்ற எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எண்ணெயை ஏற்றுமதி செஞ்சு தான் அவங்களோட பொருளாதாரம் இருக்குது. ஆனால் அவங்க இப்போ அவங்க நாட்டில் அதை பாதுகாப்பு செய்வதற்கான சில தடங்கள் வருது. அவங்க என்ன பயப்படுறாங்க, இஸ்லாமிய தீவிரவாதிகளோ இல்லை ஈரான் போல கண்ட்ரிஸோ நம்ம ஆயில் இதெல்லாம் இது பண்ணிடுவாங்க, டேமேஜ் பண்ணிடுவாங்க நம்ம, அதாவது கிணறுகள் இருக்கு பாருங்க. ஆகையால் அந்த எண்ணெயை நம்ம உற்பத்தி பண்ணி இங்கே வச்சுக்கிறது ஒரு டேஞ்சர் இருக்குது, அதை வேற எங்கேயாவது அனுப்பிச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டு சவுதி அரேபியாவும் யுஏயும் இந்தியாவில் கிணறு தோண்டி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அங்கேருந்து எண்ணெய் இங்கே வருது, இந்த எண்ணெயை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க பாதுகாப்புக்காக. இந்தியாவில் கிணறு, அங்க இருக்கிற கிணறு எங்கேயாவது அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ராக்கெட் அனுப்பிச்சு, அது இது பெட்டரு, இந்தியா பார்த்துக்கும். அதே போல இலங்கையும் யுஏஇயும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தம் செய்யறதுக்கு இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். அதாவது திருகோணமலை பக்கத்தில் ஒரு டேங்க் டேங்க் ஹார்பர் மாதிரி சொல்றாங்க. அதாவது யுஏஇலேருந்து கப்பல் மூலமாக அவங்க உற்பத்தி பண்ற எண்ணெய் இங்கே வந்துடும். வேணும்னா இலங்கைக்கும் செலவாகும், இலங்கையும் எடுத்துக்கலாம். மற்ற நாடுக்கு அனுப்பணும் வச்சுக்கோங்க, சிங்கப்பூருக்கு அனுப்பணும், ஏன்னா இங்கேருந்து போகும். அங்கே யுஏஇலேருந்து இங்கே வந்துடும், அப்புறம் இங்கேருந்து போகும். இதுக்கு இந்தியா பாதுகாப்பு தரும் அந்த கிணறுக்கு, அதுக்கு வேணுங்கிற ப்ரொடெக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பொருளாதாரம் கலந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு. இலங்கைக்கும் லாபம் இருக்கும், இந்தியாவுக்கும் லாபம் இருக்கும், யுஏஇக்கும் லாபம் இருக்கும். இந்த மாதிரி சில ஒப்பந்தங்கள்லாம் தயாராகிட்டு இருக்கு. கூடவே
ஒரு பெரிய விஷயம் தொடர்ந்து இருப்பது என்னன்னா, நம்ம இந்திய மீனவர்களுக்கு உள்ள பிரச்சனை இது. பாருங்க, இது தொடர் பிரச்சனையா இருக்குது. ஓரோதரும் நம்ம மீனவர்கள்லாம் எல்லையை தாண்டி போயிடுறாங்க. அந்த கடல்ல எது எல்லை கூட தெரியாம போயிடுறது. அவங்க போயிட்டானா அவங்க என்ன சொல்றாங்க, எங்க மீனவர்களும் மீன் பிடிக்கிற இடத்துல நீங்க வந்துடுறீங்க, அதனால அவங்கள பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா எப்பெல்லாம் பிடிச்சிட்டு போறாங்களோ அப்போ மத்திய வெளி உறவு அமைச்சகம் அவங்கள்ட்ட பேசி உடனே விடுவிச்சிடுறாங்க. அது அவங்களுக்கு கூறப்பட்டிருக்கு. எங்க மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து விட்டால் அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள். அவர்களை ஏன்னா முக்கால்வாசி நேரத்தில் என்ன பண்றாங்க, அந்த கோஸ்ட் கார்டு நேவி எல்லாம் சுட்டுடுறாங்க, இல்ல கப்பலை பிடிச்சி வச்சுன்றாங்க, போட்டை பிடிச்சி வச்சுன்றாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. அது இந்தியா சொல்லிட்டு இருக்கு. இதுல இன்னொரு பேச்சு வருது என்னன்னா, திருப்பி கச்சித்தீவு. இப்ப கச்சித்தீவு மேட்டர் பாருங்க, ரொம்ப நாளா நம்ம பாராளுமன்ற தேர்தலில் கச்சித்தீவு மேட்டர் ஒரு பெருசாயிடுச்சு. இப்ப கச்சித்தீவு கொடுத்ததுனால, எப்ப கொடுத்தாங்க, இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுதும் நம்ம கலைஞர் தமிழ்நாடு முதல்வராக இருந்த பொழுது கச்சித்தீவு அவங்களுக்குன்னு கொடுத்துட்டோம். இப்ப இந்த கச்சித்தீவு கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, முன்ன வந்து நம்ம மீனவர்கள் அந்த பக்கம் போகும்போது அவங்க இங்க வந்துட்டீங்க, இது எங்குதுங்கிறாங்க, நீங்க எல்லை தாண்டிட்டீங்க, எங்க எல்லைக்குள்ள வந்திருக்கீங்க. ஸோ கச்சித்தீவு மேட்டர் மேலேயும் ஃபர்தரா பேச்சுவார்த்தைகள் நடறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கட்டாயமாக நம்ம மீனவர்களுக்கு பாதுகாப்பு. இதை தவிர்த்து இப்ப இங்க பாருங்க, நம்ம தொடர்ந்து மத்திய அரசு என்ன செஞ்சுட்டு, இந்த மீனவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்க போட்டுகளை புதுப்பிக்கணும். அவங்களுக்கு இன்னும் பவர்ஃபுல் போட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கட்டும். இந்த எல்லை பகுதியில் பண்ணும் பொழுதுதானே இந்த பிரச்சனை வருது. எப்படி மற்ற கப்பல்கள்லாம் வருது பாருங்க, மற்ற ஃபாரின் கப்பல்லாம் இங்கே வந்து இந்திய மகாக்கடலில் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம மீனவர்களுக்கு ஒரு பக்கம் நம்ம அரசே அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் இதாவது உதவி செய்ய முடியும் பார்க்குறாங்க. இரண்டாவது, அப்படி அங்கே அகப்பட்டு விட்டால் அவர்களை விடுவிக்கிறது எப்படி. இதை தொடர்ந்து இந்தியா சொல்வது என்றாலும் ஒரு மெக்கானிசம் வச்சுப்போம். நம்ம ஆட்கள் யாராவது அங்கே வந்துட்டாங்க, இல்லை உங்கள் ஆட்கள் இங்கே வந்துட்டாங்கன்னா ஒரு மெக்கானிசம் இருந்ததுன்னா, இவங்களை தப்பா வந்துட்டாங்க அவங்கள ஒன்றும் இம்சப்படுத்தாம துன்பப்படுத்தாம அவங்க மேல ஒன்று வன்முறை காமிக்காம அவங்களை இது பண்ணி அனுப்பிச்சிருங்க. இப்போ சமீபத்தில் வந்தாங்க. இதை எடுத்து அவர் நம்ம ஜெய்சங்கர் நம்ம ஃபாரின் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல சொன்னார், இதுவரை எவ்வளவு சம்பந்தம், இது சம்பவம் எவ்வளவு இந்த மாதிரி நடந்திருக்கு, எவ்வளவு பேர் திரும்பி வந்திருக்காங்கன்னு ஒரு பட்டியலை சொன்னார். ஸோ நம்ம இந்திய மீனவர்களை பற்றியும் பேச்சுவார்த்தைகள் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு விதமான ஒரு ஒப்பந்தம் வழியாகவோ இல்லை ஒரு ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு அக்ரிமெண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. சார், மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை பயணத்தை முடிச்சுட்டு நேர தமிழகம் வர்றாங்க. தமிழகம் வந்தப்ப பாத்தீங்கன்னா மதுரையில வைத்து முக்கியமான தலைவர்களை சந்திக்க இருக்காங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களை ஒருமித்த நேரத்தில் ஒரே நேரத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் போயிட்டு இருக்கு. மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு முதன்முறையாக தமிழகம் வர்றாங்க. அப்ப முதன்முறையாக தமிழகம் வர்றாங்க அப்படின்னா இங்க தமிழகத்துக்கான தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் களமும் பரபரப்பாகிட்டே இருக்கு. இப்படியான சூழ்நிலையில மோடி அவர்களுடைய வருகை அரசியல் களத்துல எது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் சார்? இல்லைங்க, ஒண்ணு நிச்சயம், மோடி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மெசேஜ் கொடுக்க போறாரு. என்ன மெசேஜ்? பிஜேபியை பொறுத்த மட்டும் சரி, மத்திய அரசை பொறுத்த மட்டும் சரி, தமிழ்நாடு வளர்ச்சிக்காக, தமிழ்நாடு இளைஞர்களுக்காக, தமிழ்நாடோட கலாச்சாரத்துக்காக, தமிழ் மொழிக்காக மத்திய அரசு எப்போதும் தொடர்ந்து பாடுபட போகுது. தமிழ்நாடு மீனவர்களுக்காக. ஏன்னா தமிழ்நாடு வளர்ச்சியில் பல முறை சொல்லியிருக்காரு, மீண்டும் சொல்ல போகிறார். நீங்க இந்த டிஎம்கே போல கட்சிகள் கூற பொய்களை நம்பாதீர்கள். நாங்க ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவோட வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும். தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த திட்டங்களுக்கு மத்திய அரசு எவ்வளவு உதவி தந்து கொண்டிருக்கிறது. அதை கூடவே இது வந்து பாருங்க, பொலிட்டிக்கல் மெசேஜ் தான் இருக்கும். இப்போ வரப்போற தேர்தலில் என்ன மாதிரி மேட்டர்லாம் இருக்குது, இது ரொம்ப அரசியல் இல்லை. அதாவது பிரதமர் டைரக்டா அரசியலை சொல்லாட்டி கூட மெசேஜ் கொடுத்துருவார். ஏன்னா இந்திய அரசை பொறுத்து மட்டும், மத்திய அரசை பொறுத்து மட்டும், தமிழ்நாடை பொறுத்து மட்டும் என்ன பாருங்க, பாரதமே பிரமாத பாரதம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. விக்சித் பாரத் 2047, அதாவது நம்ம சுதந்திரம் பெற்று 100 ஆண்டு காலம் எப்போ முடியுமோ 2047ல அப்போ இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும், இந்தியாவோட மாநிலங்களின் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும்,
குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அது எப்படிப்பட்ட தீர்வு காண வேண்டும், இதெல்லாம் பத்தி இப்ப யோசிக்கணும். பிரதமர் பலமுறை சொல்லிட்டு இருக்காரு, அதை மீண்டும் சொல்ல போகிறார். அண்ட் ராமேஸ்வரத்தில் பேசும்போது மீனவர்கள் பிரச்சனையை குறித்தும் ஒரு 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 சிக்னல் கொடுக்க போறாரு.